பாலின் மென்மொழியார் உடனே வைமூர் நாதருடைய ஜீர்ணோத்தான அசம மகா கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு தற்போது சிவாச்சாரியர்களால் வேத மந்திரங்கள் முழங்க, மங்கள வாத்தியங்கள் முழங்க, வேத விற்பனர்கள் கடற்கரை சிரத்தின் மேல் சுமந்து கொண்டு வரக்கூடிய நிகழ்ச்சியானது இன்னும் ஒரு சில வினாடிகளில் நடைபெற உள்ளது. மூர்த்தி, தலம், தீர்த்தம், விருட்சம் முறையாய் தொடங்குவோருக்கு ஒரு வார்த்தை சொல்ல சற்குரு வாய்க்கும் பராபரமே என்று தாய்மானவர் கூறியுள்ளார். இங்கே மூர்த்தியாக இருக்கக்கூடியவர் வாய்மூர்நாதர். தலம் சப்த விடங்க தலைமையில் ஒன்றாக திகழ்கிறது. தீர்த்தம் சூரிய தீர்த்தம், விருட்சம் பலாமரம், 4 வகையாலும் பெயர் பெற்ற இந்த தலமானது சப்த விடங்க தலைமையில் ஒன்று. சீரார், திருவாரூர், தென்னாகை, நல்லாறு, காரார், மறைக்காடு, காராயில், ஒத்த திருவாய்மூர், உகந்த திருக்கோயிலி சப்த விடங்க தலம் என்று அந்த சப்த விடங்க தலங்களை பற்றி கூறப்பட்டுள்ளது. திருவாரூர் திருக்கோயிலி அவனிவிடங்கர், திருவாய்மூர் நீலவிடங்கர், திருமறைக்காடு கோணிவிடங்கர், திருநாகை காரணம் சுந்தரவிடங்கர், திருநள்ளாறு நகரவிடங்கர் என்று சொல்லக்கூடிய இந்த சப்தவிடங்க தலங்கள் அருள்பாலித்து வருகின்றன. திருவாரூர் சர்வதோஷ பரிகார ஸ்தலம், திருக்காராயில் கண்களுக்கு பரிகார ஸ்தலம், திருக்கோயிலி நவகிரகங்களுக்கெல்லாம் பரிகார ஸ்தலம், திருவாய்மூர் அஷ்டபைரவர் பரிகார ஸ்தலம், திருமறைக்காடு திருமண திரையை நீக்கக்கூடிய தலம், திருநாகை காரணம் நாகதோஷம் நிவர்த்தி செய்யக்கூடிய வரக்கூடிய நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளது. பக்தவர்களுக்கு அன்பான வேண்டுகோள், குழந்தைகள், தாய்மார்கள், பெண்கள் அனைவரும் தங்களுடைய நகைகளை பாதுகாத்துக் கொள்ளும்படி விழாக்களின் சார்பாகவும் காவல்துறை சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். இன்றைய தினம் குருவாரம், குரு பார்க்க கோடி நன்மை என்று சொல்வார்கள். இந்த குருவாரத்தில் நாம் இந்த குடமுழுக்கை தரிசித்தால் நமக்கெல்லாம் கோடி நன்மைகள் கிடைக்கும் என்று சொல்கிறார்கள். கோயில் இல்லாதவர்கள் குடியிருக்க வேண்டாம். ஆலயம் தொழுவது சார்வம் நன்று, கோபுர தரிசனம் கோடி புண்ணியம், கும்பாபிஷேக தரிசனம் பாவை விமோசனம் என்று முன்னோர்கள் கூறியுள்ளார்கள். அனைவருக்கும் வணக்கம். ஞானசம்பந்தர் திருவொற்றியூரில் பாடிக்கொண்டிருக்கின்றார். திருவொற்றியூரிலிருந்து மயிலாப்பூர் வரை பூப்பந்தல் போட்டு அவரை வரவேற்றார். அப்போது ஞானசம்பந்தர் மயிலாப்பூர் வந்தவுடன் அங்கு நடைபெறக்கூடிய நிகழ்வுகளை பாடுகிறார். கார்த்திகை தீபம் நடைபெறப் போகிறது, மார்கழி திருவாதிரை நடைபெறப் போகிறது, தைப்பூசம் நடைபெறப் போகிறது, மாசிமாவும் நடைபெறப் போகிறது, பங்குனி உத்திரம் நடைபெறப் போகிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக 33 கோடி தேவர்கள் கண்டு தரிசிக்கக்கூடிய பெருஞ்சாந்தி பெருவிழா நடைபெறப் போகிறது என்று சொன்ன உடனேயே அந்த பூம்பாவை என்ற பெண் மீண்டும் உயிர் புத்தரித்த தலம் மயிலாப்பூர். அங்குதான் இந்த பெருஞ்சாந்தி பெருவிழா ஞானசம்பந்தர் கூறியுள்ளார். ஒளிஞ்சாய வாழ்க்கையை அவனுடைய போக்கும் இருஞ்சாக்கியர்கள் எடுத்துரைப்பு நாட்டில் கலிஜோரை சூழ்ந்த கபாலை சரமர்தான் பெருஞ்சாந்தி காணாது ஓடியோர் பூம்பாவாய். நாம் இந்த மனித பிரிவு எடுத்த அனைவரும் பெருஞ்சாந்தி பெருவிழா என்று சொல்லக்கூடிய உடம்புக்கை கண்டு தரிசிக்க வேண்டும். அதனால்தான் அப்பர் சுவாமிகள் மனித பிரிவையும் வேண்டுவதே இந்த மாநிலத்தை என்று நாவுக்கரசு பெருமான் தேவாரத்தில் அருமையாக கூறினார். திருவேணிமலையில் திருஞான சம்பந்தரை சிவபெருமான் சோதித்தார். திருமலைக்காட்டில் திருநாவுக்கரசரை சிவபெருமான் சோதித்தார். இங்கே திருநாவுக்கரசருக்கும் பாரபட்சமின்றி சரித்தமாக காட்சி கொடுத்தார். அதனால்தான் பாட அடியார் பரவ கண்டேன், பத்தர் கணம் கண்டேன், வைத்த பூரம் ஆடல் முழவும் அதிர கண்டேன், அங்கை அனல் கண்டேன், அங்கை ஆலை கோடல் ஆழ்வார் தலையில் கண்டேன், கொக்கின் இதழ் கண்டேன், கொண்டை கண்டேன், பாடல் தலை கொண்டு கையில் கண்டேன், வாழ்மூர் அடிகளை நான் கண்டவாறு என்று அப்பர் சுவாமிகள் தேவாரத்தில் கூறியுள்ளார்.